வாங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தோல் இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூட தனி மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா உருண்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டு கூடவே உப்பும் சேர்த்து விட்டுருங்க. இதில் வந்து உப்பு புளி காரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் உப்பு அதிகமாக இருக்கா இல்லை புளி அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்து நல்லா மறுபடியும் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பூண்டையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா வதங்கி வேகட்டும். நல்லா பச்சை வாசனை அளவு போகிற அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து தனி டேஸ்ட்டாகவே அதில் வந்து கிடைக்கும். ஏன்னா எண்ணெயில் வேகும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அந்த புளியையும் இதில் எடுத்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எல்லாமே ஊற்றியாச்சு. இனி வந்து இதில் மீனை க்ளீன் பண்ணி அதில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். பாருங்கள் நாங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து மீன் அப்படியே பாதி வெட்டியும் வெட்டாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இதை நல்லா கட் பண்ணி நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம குழம்பே வைக்க முடியும். பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்தாலும் அதுலேயும் பாதி செதில் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்களேன் அதில் உள்ள முள்ளெல்லாம் நல்லா குத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய மீனாகவே இருந்துச்சு. இது என்ன மீன் அப்படின்லாம் தெரியலை. நீங்கள் வேணால் தெரிஞ்சால் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள் கருப்பாக இருக்குது. இது இன்னும் அதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் அந்த வழுவழுப்பெல்லாம் நல்லா நிறையா இருந்துச்சு இந்த மீனில். என்ன மீனுன்னே தெரியல. பாருங்கள் இதுதான் அந்த மீன் மண்டை. பாருங்களேன் இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை தண்ணியிலே ஊற போடாமல் இதை வேறு ஒரு பிளேட்லேயோ இல்லை வேற ஒரு கிண்ணத்துலேயோ நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியை விட நல்லாவே வற்றி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் அதில் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்ருவோம். அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். மீனெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் மீன் குழம்பு இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மீனுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.